ஹாய் ஆல், வெல்கம் டு ஹெச்எஃப் டிசைன்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற நெக் லைனில் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த கால் டிஃப்ரென்ஸ் விட்டுருக்கோம்ல பார்த்தீங்களா, அதுலேயே அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கர்வ்ஸ் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன் வந்து அந்த ஷேப் வந்து நம்ம அதே மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். அதை வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சென்டர் நாட்ச்லேருந்து கட் பண்ணணும். அந்த சென்டர் நாட்சை நம்ம அடிக்கும்போது நம்ம வந்து ஓட்டு தையல் போட்டு நீங்கள் அதை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நாச்சஸ்லாம் போட்டு திருப்பிட்டு அந்த ஷேப்பை வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். வீடியோவில் காமிச்ச மாதிரி டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. அண்ட் பேக் போர்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஆடடாக ஜரீஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் பைப்பிங் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ஜரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷனும் அதே மாதிரி தான் கால் டிஃப்ரென்ஸில் வந்து அடித்து எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நாட்சஸ் போட்டு திருப்பி டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் இதோட கண்டினியூஷன் போட்டிருக்கேன். ப்ளவுஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி 4 இன்ச் டிஃப்ரென்ஸில் வந்து அதே ஷேப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸை வந்து கட் பண்ணிக்கலாம். சேம் அதே போல் நாட்சஸ் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து நான் வந்து ஜரீஸ் கொடுத்துட்டேன். நெக்லைனில் இருக்கிற மாதிரி ஜரீஸ் கொடுத்துட்டேன். அந்த பேக்கில் இருக்கிற ஆர்ச் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக கேன்வாஸில் வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு இது வந்து நான் கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் கிளாத்தில் வச்சு அதை நவராமல் இருக்கிறத கடிச்சிட்டு நெக்ஸ்ட் கிளாத்தில் வந்து அடியில் போட்டு இது மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. கீழேயும் மேலேயும் மட்டும் நீங்கள் அடித்தா போதும். நாட்சஸ் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அது கொஞ்சம் வேகமாக ஓடிச்சு. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாட்சஸ் போட்டு 2 சைடு நெக்கு கடிக்கும்போது மட்டும் நீங்கள் 2 சைடு அடிக்கணும். அது ஃபைனலாக என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கும் போது புரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 ஆர்ச்சையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணி அந்த எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம் 2 சைடும். இதுக்கு வந்து நம்ம சிம்பிள் ஒர்க், பீட் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம் லேட்டர். அண்ட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் அண்ட் கீழே வந்து ஆர்ச் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து அதையும் வந்து கேன்வாஸில் வச்சு அண்ட் இன்னும் அனதர் கிளாத் வச்சு டர்ன் பண்ணிக்கலாம். அதையும் வந்து இப்போ வந்து பின் போட்டு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள்லேருந்து அடித்து எடுத்துக்கலாம். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம சிம்பிள் பீட் ஒர்க் அண்ட் சம் ஸ்டோன் ஒர்க் மட்டும் பண்ண போகிறோம். பீட் ஒர்க் பண்ணுறது வந்து வீடியோவில் பார்த்துக்கோங்க. வீடியோவில் காமிச்ச மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் அந்த எண்டில் வந்து அந்த ஃபினிஷிங் வரும். இல்லாட்டினா வந்து மேலேயும் கிளியமாக இருக்கும். ஸோ அந்த நாட்ஸ் மட்டும் வீடியோவில் காமிச்ச மாதிரி பார்த்து அதையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பீட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஹேண்டுக்கும் அதே மாதிரி போட்டுக்கணும். அண்ட் நெக்குக்கு வந்து அதே மாதிரி போட்டு எடுத்துக்கணும். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சம் ஸ்டோன் ஒர்க் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டேக் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸாக வந்து ப்ளவுசஸ் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஆன்லைன் ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். மெஷர்மெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக ஆன்லைன் மூலமாகவே நாங்கள் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் மோர் அப்டேட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.